ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கான ரெசிபி பூந்தி லட்டு தான் பார்க்க போகிறோம். பூந்தி லட்டை இவ்வளோ சுலபமாக யாராலையும் சொல்லித்தர முடியாது. இடியாப்ப குழல் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக செய்யலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூடிஸ் சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகு தான் ரெடி பண்ண போகிறோம். 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையட்டும். இப்போ பக்கத்துலேயே மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப்பு கடலை மாவு, அதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, துளியளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு இடியாப்ப குழலுக்குள்ளே வந்து நம்ம ஒரு பெரிய பெரிய ஹோல் இருக்கிற பிளேட் இருக்கு இல்லையா, அந்த இதை உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி மாவை விட்டு இந்த மாதிரி மாவை அதுக்குள்ளே ஊற்றிட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக பூந்தி மாதிரி விழுகுதுன்னு பாருங்கள். இது வந்து பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். கையிலலாம் எண்ணெய் தெறிக்குன்னு பயம் கிடையாது, ஈஸியாக போடலாம். பூந்தி கரண்டிலாம் இதுக்கு அவசியம் கிடையாது. இந்த மாதிரியே நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். பக்கத்தில் சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு, அதையும் பார்த்துடலாம். ஒரு கம்பி பதம் வரணும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு கம்பி பதம் வரணும். வெந்ததை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அடுத்த செட் ஆஃப் பூந்தியையும் வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ மாவு போட்டிருக்கேன். நான் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால் இப்போ சொல்கிறேன். எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதில் வந்து நீங்கள் லட்டுக்கு சேர்த்துக்கலாம். மாவு கரைக்கும் போதே ஃபுட் கலரை வந்து ஆட் பண்ணிடுங்க. நான் சொல்ல மறந்த மாதிரி நீங்கள் போட மறந்துடாதீங்க. நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க மறந்துடாமல். ரொம்ப செவக்க கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி லைட்டாக இருக்கும்போதே எடுத்துடணும். ரொம்ப செவக்க வறுத்துட்டிங்கன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது லைட் கலராக இருக்கும்போதே எடுத்துருங்க. இப்போ இந்த சுகர் சிரப்பில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இது லட்டு நீங்கள் பிடிக்கும்போது கூட சேர்த்துக்கலாம். நான் ஆனால் சுகர் சிரப்லேயே சேர்த்துட்டு நல்லா வாசனை நல்லாயிருக்குன்றக்காண்டி இதுலேயே நான் சேர்த்துட்றேன். இப்போ இந்த இது போதுமானது. இந்த இதையும் நம்ம வந்து எடுத்துடலாம். இது உடனே சட்டுன்னு வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சட்டுன்னு வெந்துடும் கடலை மாவு. நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு ஆயிலை ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப்பில் ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு கோட் ஆனால் போதும். ஒரு நிமிஷம் மட்டும் அது கோட் பண்ணுற மாதிரி ஊற விடுங்க, போதும். 1 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் இருந்தேன்னா சொதன்னு ஆயிரும், லட்டு பிடிக்க முடியாது. அதனால் 1 நிமிஷம் மட்டும் அதை ஊற விட்டுட்டு எடுத்துருங்க. இப்போ அதை எடுத்துடலாம். அந்த சுகர் சிரப்பை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா இது இப்போ இந்த 1 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு வந்து நல்லா இந்த சுகரை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். இப்போ மாற்றியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 3 கரண்டி அளவுக்கு, 3லேருந்து 4 கரண்டி அளவுக்கு கூட நம்ம எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வரப்போகிறோம். நல்லா அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பூந்தி லட்டோட ஆட் பண்ணிடலாம். இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து இந்த பூந்தியோடு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். கையில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க, அப்போ தான் நம்ம லட்டு பிடிக்கும்போது ஒட்டாமல் வரும். இப்போ வறுத்து வச்சா முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லட்டுங்களாக பிடிச்சி எடுக்க போகிறோம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தது அந்த பூந்தியும் ஒன்றோட உடனே நல்லா மிக்ஸ் ஆகணும். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி பதத்தில் எடுத்து செஞ்சிங்கன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு சூப்பராக வரும். இப்போ நான் ஒரு லட்டு உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு அதை பிரித்து கூட காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு.
கண்டிப்பாக ஒரு 1 வீக் வரைக்கும் தாங்கும் லட்டு. மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லட்டை. லட்டு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருண்டை தான். ஒரு கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்டு கிடச்சிச்சு. இன்னும் சின்ன லட்டாக போட்டிங்கன்னா எப்படியும் ஒரு 20-25 லட்டுக்கு மேலேயே வரும். நான் வந்து மீடியம் சைஸ் லட்டாக தான் பிடிச்சிருக்கேன். பாருங்கள், சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.